ராமாயணத்தில் ஸ்ரீ மகாவிஷ்ணு ரகுகுலத்தில் ராமராக அவதரித்து அயோத்தியை ஆண்டார் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றே. ஆனால் பரமசிவனும் பார்வதி தேவியும் கூட ராமாயணத்தில் இடம்பெற்றிருந்தது தெரியுமா? ராமராக ஸ்ரீ மகாவிஷ்ணு அவதரிக்க போவது தெரிந்ததும் சிவன் இதில் தன்னுடைய பங்கும் இருக்க வேண்டும் என எண்ணினார். அப்போதுதான் வானர ரிஷியின் சாபம் பெற்று குரங்கின் தோற்றம் பெற்றாள் அஞ்சனை. அஞ்சனையின் சாபம் நீங்க வேண்டும் அவளுக்கு வரப்போகும் கணவனும் வானரமாக இருந்து பிறக்கும் குழந்தையும் வானரமாகத்தான் பிறக்க வேண்டும் என்பதே ரிஷியின் சாபம். சாபம் நீங்க வேண்டி சிவனை நோக்கி அஞ்சனை பிரார்த்தனை செய்தாள். எனவே அஞ்சனையின் அளவு கடந்த பக்தியின் காரணமாக அவளின் சாபம் நீங்கும்படி வானர தலைவன் கேசரியை அவளுக்கு மனமுடித்து வைக்கும்படி விதியை மாற்றி அமைத்த சிவபெருமான் அஞ்சனையின் மைந்தனாக அவதரித்தார். ஆனால் பார்வதி தேவியால் கைலாயத்தில் சிவன் இல்லாமல் இருக்க முடியவில்லை. எனவே எப்போதும் சிவபெருமானுடனே தானும் இருக்க வேண்டும் என சிவனிடம் அனுமதி பெற்றார். அதனால் சிவபெருமான் சற்றே சிந்தித்து எனது வாளாக நீ இரு என கூறினார். அதனால் தான் ராமாயணத்தில் அனுமானின் வாளுக்கு அவ்வளவு சக்தியும் மகிமையும். ராவணன் அனுமானின் வாளுக்கு தீயிட்ட போது கூட அது அனுமானை ஒன்றும் செய்யாமல் இலங்கையை எரித்து பஸ்பமாக்கியது. பார்வதி தேவியின் அம்சமாக இருப்பதனால் தான் கோவில்களில் கூட ஹனுமானின் வாளுக்கு விசேஷ பூஜை செய்கின்றனர். இது போன்ற ஆன்மீக தகவல்களை தெரிஞ்சிக்க எங்க ஆன்மீக அத்தியாயம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சிக்க பக்கத்துல இருக்க பெல் ஐகானை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.